இந்த தேவன் இருக்காருல்ல, அவர் தேவதூதன் அனுப்பி வசனத்துக்கு அனுப்புவாரு. ஏன் தேவதூதன் இங்கே அனுப்புறாரு? இங்கே என்ன அப்படின்னா இருக்கு பூமியில் அவருக்கு, அவர் படைச்ச பூமி. ஆனால் இங்கே என்ன இருக்கு அப்படி? இந்த அனுபவம்லாம் தேவதூதனுக்கு தெரியாது. நம்ம படுற பாருங்க அவஸ்தை, நம்மளை பற்றி நம்ம மோசமாக பேசிக்கிட்டே இருப்போம், நம்மளை பற்றி ஏடாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சூழ்நிலைகள்லாம் மாறி இருக்கும். ஆனால் தேவனாய கர்த்தர் நம்முடைய தூதனை அனுப்பி நீங்க என்ன செய்யுங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அல்லையா? உன் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்தவர்கள். நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் வழிகளும் அல்ல. இப்படிப்பட்ட காரியங்களை அறியும்படிக்கு நம்முடைய இருதயமானது மாறானது நீருடைய வாஞ்சத்தை கதைகிறது போலவே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆவி ஆத்ம செய்யும் அப்படியா தேவத்தில் வாஞ்சத்தை கதற வேண்டும். அப்போதான் தேவன் தனக்கு ரகசியத்தை யாருக்கு நம்ம சொல்றான்? சங்கீதம் தான். அல்லேலூயா. யாரு யாருக்கு வெளியே தெரியுமா? அவருடைய. சொல்லுங்க, நல்லா தேவனுடைய பிள்ளைங்க தானே. தேவனுக்கு அவரு வழி தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. உன் வழிகள் என் வழிகள் சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு உண்டான வழியை நான் சொல்லி கொடுப்பேன். ஆனா அவன் யாரா இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனா இருக்கணும். அவனுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லுவாரு. அவனுக்கு தான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல என்ன வசனம் அவனுக்கு இருக்கு பாருங்க. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு எத்தனை வசனம்? 14. 14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவாராம். கர்த்தருக்கு பயப்படுறது மேல அவருடைய ரகசியத்தை வச்சிருக்கிறாரு. அம்மா கிட்ட ரகசியத்தை யார்கிட்ட சொல்லி வைப்பாங்க? அம்மா கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு, யார்கிட்ட சொல்லுவாங்க? புருஷன்கிட்ட எல்லாம் பிள்ளைங்க சொல்லுவாங்களா? தான் புடிச்ச பிள்ளைங்க சொல்லுவாங்களா? புடிச்ச பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க. அத மாதிரி கர்த்தர் நம்ம பிடிச்சவங்க தான் இருக்கணும். கர்த்தர் பிடிக்கணும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிடிக்கல நம்ம என்ன செய்யணும்? பயந்து அவர் வழியில நடக்கணும். கர்த்தருக்கு எது பிடிக்கும்? பயந்து அவர் வழியில் நடக்கணும். நீதிமொழிகள் தான் நீ செய்யணும். யாருக்கு இந்த கர்த்தருடைய ரகசியம் இருக்குது? அவருக்கு பயந்தவருக்கு மேல. கர்த்தருக்கு பயந்தா ஞானத்துல ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்தா ரகசியத்தை சொல்லுவாரு. கர்த்தருக்கு பயந்தா தான் தெரிஞ்சுக்கோங்க வழியை குறிப்பாரு. நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சொல்றேன், எந்த வசனத்தையும் கர்த்தருக்கு மேல குறிச்சு வைக்கிறதே இல்லை. குறிச்ச மாதிரியே கர்த்தர் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க வீட்டில் உட்கார வரைக்கும் என்ன சொல்றது தெரியாது. அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு நாளிலே நேரம் அதிகம் இல்லை, நான் சோதரம் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் பண்ண முடியாது, இப்போ பண்ணி நான் செய்ய சோதரம் போதும், இதுக்கு மேலே வேண்டாம், கண்டிப்பாக வாங்க.